ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக் கார் வாஷ் பண்றதுக்கு தாங்க. ஜெர்மனில ஆட்டோமேட்டிக் கார் வாஷ் எப்படி இருக்கும்னு நீங்க பார்க்க போறீங்க இந்த வீடியோ ஃபுல்லா. இங்க வந்து மேல வந்து போர்ட்ல விசிபிள் ஆகுது பாருங்க. என்ன மாரி கார் வாஷ் வேணுமோ நம்ம அந்த மாரி நம்ம சொல்லிட்டோம்னா, அதுக்கேத்த மாரி பே பண்ணிக்கிட்டா, உள்ள நம்ம ஆட்டோமேட்டிக்கா வந்து கார் வாஷ் பண்ணிரும். பேசிக்கா இன்டென்சிவ் அந்த மாதிரியெல்லாம் இருக்கு. நம்ம இட்டாலி ட்ரிப் போயிருந்தோம் இல்லைங்களா? வந்து 2 டேஸ்ல இந்த கார் வாஷ் பண்ண வந்தோம். நம்ம ட்ரிப் போறதுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் கார் வாஷ் பண்ணிட்டு போயிரலான்னு சொன்னாரு. ஆனா நான் தான் ட்ரிப் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இன்னும் டர்ட்டி ஆகும். வந்ததுக்கப்புறம் பண்ணிக்கலான்னு சொன்னேன். சொன்ன மாதிரியே கார் நல்லா டர்ட்டியா இருந்துச்சு. அதான் வாஷ் பண்ணலான்ட்டு வந்தோம். இங்க ஒருத்தர வரலாமா வரலாமான்னு கூப்பிட்டு வாட்டர நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுறாரு கார்ல. ஆ? இந்த இடத்துல கொஞ்சம் பயமா தாங்க இருக்கும். எங்கேயாச்சும் வந்து இடிச்சிருமோ மேல அப்டின்ட்டு, இல்ல கார் அப்படியே ஸ்டாப் ஆயிருமோ அப்டின்ட்டுலாம் கொஞ்சம் பயமா இருக்கும். என்ன சவுண்டு? என்ன சவுண்டு? அதெல்லாம் இடிக்க வருது. இந்த கார் வாஷ்க்கு வந்தோம்னா எதுல போடணும்? நியூட்ரல் போடணுமா? கார் ஆன்ல இருக்கணுமா ஆஃப்ல இருக்கணுமா? அப்ப ஆஃப் பண்ணிட்டு என்ன ஆகும்? என்ன நல்லது? வெளியே போட்டோம்னா ஆன் பண்ணுவோம். சப்போஸ் அண்ணாவும் போயிடுச்சு என்ன ஆகுது? என்ன பிரச்சனை? நிற்கும் அப்படி பின்னாடி கார் வரும். மொத்தமாக நிற்கணும் எல்லாரும். அவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. ஃபுல் கிளீன்னு சைட்லலாம் மிரருக்கு வருதுன்னு நினைக்கிறேன். அதனால ஃபுல் கிளீனா. நம்ம நார்மலாக வாஷ் பண்ணும்போது இப்படி தான் பண்ணுவாங்க. இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு என்ன இதுக்கு அடுத்து இருக்கிறதா நான் எடுப்பேன். இது வந்து ஃபுல் இது எடுத்துக்கங்க. மேலையும் க்ளீன் பண்ணது பாரு குட்டி. நெக்ஸ்ட் ட்ரிப் எங்காவது போயிட்டு வந்துட்டு வரப்ப மறுபடி போகலாம். சும்மா சும்மா பண்ணக்கூடாது கார் வாஷ். எடுத்துருவோமா? மேட்டெல்லாம் கழுவ போடணும். நிறைய வேலை இருக்குடா. 1 hour ஆயிடுங்க. வாங்கிட்டு வரியா? நான் வாங்கிட்டு வரேன்.
இங்க பார்த்தீங்கன்னா, ஹேப்பி ஹவர்ஸ்ன்ட்டு இருக்கு. அந்த டைம்ல வந்தோம்னா, கொஞ்சம் பிரைஸ் வந்து நமக்கு கம்மியாகும். இங்க வந்து மெம்பர்ஷிப்பும் நம்ம எடுத்துக்கலாம். மெம்பர்ஷிப் எடுக்கிறதுக்கு ஃப்ரீ தான். அந்த மெம்பர்ஷிப் எடுத்து அந்த கார்டு இருந்துச்சுன்னா, நம்ம எந்த டைமுக்கு வந்து அந்த கார்டு காட்டினாலும் ஹேப்பி ஹவர்ஸ்ல என்ன பிரைஸோ அந்த பிரைஸ்க்கு தான் நம்மளுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த மெம்பர்ஷிப் எடுத்ததுக்கு ஒரு டவல் கூட ஃப்ரீயா குடுப்பாங்க. அந்த டவல நம்ம இங்கேயே யூஸ் பண்ணிட்டு, திரும்பவும் வரும்போது அத இங்க குடுத்துட்டு அவங்களே இங்க வாஷ் பண்ணி வச்சிருப்பாங்க. கார் ஃபுல்லாவே கிளீன் பண்ணிட்டு இருக்கோங்க. யோகோட் கிண்டர் செட் கூட எடுத்து கீழ வச்சுட்டு கிளீன் பண்ணிட்டு இருக்கோம். கிளீன் பண்ணி முடிச்சுட்டு நம்ம இங்க பக்கத்திலேயே வந்து ஆல்டி இருக்கு. ஸோ அங்க தான் போறோம் குட்டி ஷாப்பிங்காக. குயிக்காக வந்து ஷாப்பிங் முடிச்சாச்சுங்க. ஷாப்பிங் பண்ணதெல்லாம் எடுக்கல. லாஸ்ட்டாக வந்து என்ன திங்ஸ்லாம் வாங்கியிருக்கேன்னு மட்டும் தான் காட்டியிருக்கேங்க. இதை முடிச்சுட்டு நமக்கு ஈவினிங் ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்குது. இன்வைட் பண்ணியிருக்காங்க. அங்கே தான் போக போகிறோம். எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக ரெடி ஆயாச்சுங்க. ஸோ பர்த்டே பார்ட்டிக்கும் கிளம்பிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யோகன் எங்கே போயிட்டுருக்கோம்? அது என்ன கையில்? யாருக்கு? ஓகே கம்.